Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சமீபத்தில் நடந்து வந்த ஒரு வழக்கு விசாரணையின் போது இந்த விஷயமே பேசப்பட்டிருக்கு. உடனே இந்த விஷயம் தெரிஞ்சதும் தேசிய பசுமை தீர்ப்பாயமே இந்த வழக்கை தாமே முன் வந்து எடுத்து நடத்தி பேசிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சில உத்தரவுமே வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொட்டப்பட்ட கழிவுகளை கேரளா சுகாதாரத்துறையை வந்து அகற்றணும், கேரள அரசை வந்து அகற்றணும், அதற்கான செலவுகளை அந்த அரசாங்கமே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சமீப காலமா தொடர்ந்து கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திருநெல்வேலி இந்த உள்ளிட்ட மாவட்டங்கள் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை சந்திச்சு வரதா அந்த நேரத்தில் பேசப்பட்டிருக்கு. இதில் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரியான மருந்து கழிவுகளை கொண்டு வந்து இப்படி கொட்டுறது மூலமா நிறைய சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதா முதல் விஷயம். இதன் மூலமா வந்து நாய்கள் மூலமாகவோ அல்லது வேற ஏதேனும் மிருகங்கள் அதை உட்கொள்றது மூலமாகவோ மனிதர்களுக்கும் நேரடியாக நோய் பரவலாம், அல்லது நேரடியாக விலங்குகள் இல்லாமல் நேரடியாக மனிதர்களுக்குமே இதன் மூலமா நோய் பரவலாம் அப்படிங்கிறதா வந்து ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்கப்படுது. இந்த இதில் பார்த்தா அப்படின்னா இந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறது தான் இப்போ சமீபத்தில் அங்கே அந்த பகுதியில் வந்து பெரிய சர்ச்சைக்கு ஒரு விஷயமா மாறிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியிலேருந்து பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து நிறைய காய்கறிகள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து லாரி மூலமாக கேரளாவுக்கு கொண்டு போகப்படுது. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரியான சில மூடைகள் வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கிற நடுங்காநல்லூர், அதே போல் பலவூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல வந்து மூட்டை மூட்டையாக இந்த மருத்துவ கழிவுகள் போடப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து 2 பேர் கைதுமே பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போடுறது ஏன் சர்ச்சையாது அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவ கல்லூரிகளுக்கு அப்படின்னே சில விதிகள் வந்து இருக்குது. அந்த விதிகள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, ஒரு மருத்துவ உபகரணங்களை யூஸ் பண்ணுறாங்க, அதை தூக்கி எறிகிறாங்க, அல்லது மருத்துவ கழிவுகள் இருக்குது அப்படின்னா அதை அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா கட்டமைப்பும் அந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நம்ம வந்து ஓகேவே பண்ணி அதை செயல்படுத்தவே முடியும். அதுக்கு தான் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அக்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த மருத்துவக் கல்லூரியை செயல்பட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கட்டமைப்புகள்லாம் இருந்ததா இல்லை இல்லாத இருந்துமே வந்து இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் வந்து கொட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறதுக்கு அல்லது அகற்றுறதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே பார்த்தோம்னா சில மருத்துவ கழிவுகள் ஆபத்து இல்லாததாக இருக்கலாம், சில மருத்துவ கழிவுகள் அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். குறிப்பாக இந்த பிளட்டோடைய சாம்பிள் அல்லது யூரின் சாம்பிள் அல்லது இந்த மாதிரியான வேற ஏதாவது ஒரு சாம்பிள் உடம்புல இருந்து எடுக்கிற எந்த சாம்பிளாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ இந்த திருநெல்வேலியில் வந்து கொட்டப்பட்டிருக்க அந்த மருத்துவ கழிவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இரத்த மாதிரிகள்லாம் வந்து நிறையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் வந்து சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதால வந்து இது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மருத்துவ கழிவுகளை வந்து எப்படி அகற்றணும் அப்படின்னுமே வந்து முறைகள்லாம் வந்து அந்த விதிகளில் இருக்கு. சில மருத்துவ கழிவுகளை கெமிக்கல் மூலமாக தான் வந்து அழிக்க முடியும், கெமிக்கல் மூலமாக தான் வந்து அதை டிஸ்போஸ் பண்ண முடியும். இன்னும் சில மருத்துவ கழிவுகளை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு தான் வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விதிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படணும். அப்படின்னா தான் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி சரியாக இயங்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்படி ஒருவேளை அந்த மருத்துவக் கல்லூரி இயங்கலை அப்படின்னா அந்த மருத்துவக் கல்லூரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இதுவுமே வந்து அந்த விதிகளில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து வெளியேற்றப்படுற இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மூட்டை கட்டி பக்கத்து ஸ்டேட்டில் வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்திற்கு புறம்பான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. மருத்துவமனை தான் வந்து சுகாதாரத்துக்கான ஒரு முதல் விஷயமா பார்க்கப்படுது. அங்கேருந்து தான் சுகாதாரம் தொடங்கணும் அப்படின்னுமே வந்து பேசப்படுற நேரத்தில் அங்கேருந்தே மருத்துவ கழிவுகள் இப்படி வந்து பக்கத்து ஸ்டேட்டில் வந்து கொட்டப்படுறது சமூக அக்கறையின்மை அப்படின்மே வந்து விமர்சிக்கப்படுது. இந்த நிலையில் இந்த விதிகள்லாம் பின்பற்றப்படாதது யாருடைய தவறு, இந்த மருத்துவக் கல்லூரி மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த மருத்துவ கழிவுகளை அகற்றுறதுக்கு வந்து கொட்டப்பட்டிருக்க இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாத்தையுமே அகற்றுறதுக்கு கேரள அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் இந்த மருத்துவக் கல்லூரி மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அதே போல இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வர்ற கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய எல்லை சாவடிகளை கடந்து தான் வந்திருக்கும். அதை செக் பண்ணாமல் விட்டது யாருடைய தவறு? தமிழ்நாடு எல்லை சாவடியில் இருக்கிற காவலர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள் எப்படி இதை அனுமதிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. இந்த விஷயம் பார்த்தோம்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது மக்களுடைய ஹெல்த் பற்றினது அப்படிங்கிறதான். அதனால இதில் வந்து அரசு வந்து கூடுதல் கவனத்தோடு
கவனத்தோட செயல்படணும். இனிமேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னுமே கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருது. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.